பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 8வது மாதத்தினுடைய 4வது வாரத்தின் ஆராதனையிலே இந்த யூடியூப் வழியாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் முழுவதும், நாட்கள் முழுவதும், இரவு முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் அவருடைய சமூகத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் யாவரும் கண்களை மூடி வாய்களை தந்த நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மியான நாளிலே கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஆயுசு நாட்களுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பாடல் பகுதி, துதியின் பகுதி, ஆராதனை பகுதியிலே கர்த்தர் ஆசீர்வதிங்க. செய்தி வேலை உடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான தேவனுடைய செய்தி கேட்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு நடத்தி தரும்படியாக உடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 34வது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் பாடும் கானங்களால் என் இயேசுவை புகழ்வேன். பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். எந்த ஜீவிய காலம் வரை அவர் மாறாத சந்தோஷமே. நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். பாவரோகங்கள் மாற்றியே எந்த கண்ணீரை துடைப்பவரே. பாவரோகங்கள் மாற்றியே எந்த கண்ணீரை துடைப்பவரே. உலக வெறுத்தென்னை தள்ள பாவியாம் என்னை மீட்டெடுத்தீ. உலக வெறுத்தென்னை தள்ள பாவியாம் என்னை மீட்டெடுத்தீ. நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். இளமை பிராய வீழ்ச்சிகள் இல்லை, யாதொரு பயமும் இல்லை. இளமை பிராய வீழ்ச்சிகள் இல்லை, யாதொரு பயமும் இல்லை. அவர் ஸ்நேக தீபத்தின் வழியில் நம் கரங்களால் தாங்கிடுவார். அவர் ஸ்நேக தீபத்தின் வழியில் நம் கரங்களால் தாங்கிடுவார். சொல்லுவோமா? நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். எந்த ஜீவிய காலம் வரை அவர் மாறாத சந்தோஷமே. நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். நல்ல போராட்டம் போராடி எந்த ஓட்டத்தை முடித்திடுவேன். நல்ல போராட்டம் போராடி எந்த ஓட்டத்தை முடித்திடுவேன். விலையேறிய திருவ
திருவசனம் என் பாதைக்கு தீபமாகும். விலையேறிய திருவசனம் என் பாதைக்கு தீபமாகும். நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். எந்த ஜீவிய காலம் வரை அவர் மாறாத சந்தோஷமே. நான் பாடும் கானங்களா என் இயேசுவை புகழ்வேன். நான் பாடும் கானங்களால் என் இயேசுவை புகழ்வேன். எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இது நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறதான நேரமாய் இருக்கிறதே. ஆங்காங்கே நாம் வீடுகளிலே இருந்த வண்ணமாக நம்முடைய வீடுகளிலே நாம் யாவரும் ஒரு மனதோடு கூட முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நாம் ஒரு ஆராதனை பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர் என்று சொல்லி நாம் எல்லாரும் உற்சாகமாக நம்முடைய கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் பாடி கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம்
உம்மை மட்டுமே ஆராதிப்பே. சொல்லுவோமா? ஆராதிப்பே ஆராதிப்பே சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. சேர்ந்து பாடுவோமா? ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. ஆராதிப்பேன் 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 சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர். எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஊழியர்களாக விசுவாச பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய சேவையை செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிறாரே. இது எவ்வளவு மாபெரும் கிருபை, எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த கிருபைக்காக பாக்கியத்திற்காக நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்துல நாங்கள் உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதமுள்ள பகுதிகளிலே ஆவியானுடைய ஆளுகை பிரசன்னம் ஆவியானுடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆராதனையிலே விசேஷமாக பங்கு பெறுகிறதான எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆங்காங்கே பல தேசங்களிலே நாடுகளிலே ஊர்களிலே கிராமங்களிலே இருந்து இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் எல்லா விதமான வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் விபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. வல்லமில்ல கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய காவேரிப்பட்டினம் சீயோன் பெந்தேகோஸ்தே சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சுகபத்திரமாய் கர்த்தாவே இம்மட்டுமாய் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் உம்முடைய ஆலயத்துல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதித்து தொழுது கொள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Till now we have praised and worship our Lord Jesus Christ. இதுவரைக்கும் நம்முடைய தேவனை நாம் துதித்தோம், ஆராதித்தோம். Now we are going to hear a wonderful message. இப்போ நாம் நல்ல செய்தியை கேட்க இருக்கிறோம்.
Our pastor will come forward and he will give a wonderful message. நமக்கு போதரையா நமக்கு முன்வந்து நமக்கு நல்ல செய்தியை பகிர்ந்து கொடுப்பார்கள். Let's all wait with prayer and rejoice in the presence of the Lord. நாம் ஜெபத்திலே காத்திருந்து தேவ சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய எளிதான கிருபையினாலே இந்த 8வது மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனுடைய சபையில் வந்து அவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் நம்முடைய வீடுகளில் இருந்து கொண்டு நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க அவர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக, ஜீவனுக்காக, சுகத்துக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நாம் அவரை ஆராதித்தோம், துதித்தோம், பாடினோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் தேவனுடைய செய்திக்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் மன்னாவை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை அவருடைய வருகை கண்டு ஆயத்தப்படுத்தும்படியாக, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உம்முடைய சபையிலே வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளில் இருந்து கொண்டு ஆராதிக்க எங்கள் தேவன் கிருபை செய்தீரேன். இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக நான் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை உயிர்ப்பித்து நாங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட தேவரீர் எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய கண்கள், எங்களுடைய மனக்கண்கள், எங்கள் இருதயம் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபையெல்லாம் தாங்க ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிமையை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறையா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை மாத்திரம் மக்களுக்கு சொல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்க போகிற ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்ற சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய சபையாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்மள உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு முதலாவது கொடுக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை யூடியூப் மூலமாக பார்க்க முடியாதவங்க, வசதி இல்லாதவங்க, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நீங்கள் எங்களுடைய சபைக்கு வந்தால் இந்த ஆராதனை நீங்கள் நேரில் பார்த்து மகிழலாம். அது மாத்திரமல்ல, கேட்க போகிற இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் 9790159708 என்ற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் செய்தால் நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நான் கடந்த செவ்வாய்க்கிழமை உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். முதலாவது கேள்வி, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 48 அதிகாரங்களில் ஒரே வசனம் பல முறை வருகிறது, எழுதப்பட்டுள்ளது. அது என்ன வசனம், அதை எழுதவும் என்று கேட்டிருந்தேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 48 அதிகாரங்களில் ஒரே வசனம் பல முறை வருகிறது, அது என்ன வசனம், அதை எழுதுவோம் என்று கேட்டிருந்தேன். இரண்டாவது கேள்வி, அந்த வசனம் எத்தனை முறை வருகிறது, அதற்கான வசனத்தையும் அதிகாரத்தில் எழுத வேண்டும் என்று கேட்டிருந்தேன். நான் உங்களுக்கு கேள்வியை அனுப்பும் பொழுது நீங்கள் முதலாவது கேள்வியை நன்றாக படிக்கணும், பல முறை படிக்கணும். அப்புறம் ஜெபிக்க வேண்டும், அப்புறம் யோசிக்க வேண்டும், அப்புறம் தான் பதில் எழுத வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 48 அதிகாரங்கள் ஒரே வசனம் பல முறை வருகிறது, அந்த வசனம் என்ன என்று கேட்டிருந்தேன். அநேகம் பேர் இந்த கேள்விக்கு சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். முதலாவது கேள்விக்கு சரியான பதில், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ற வசனம்தான் சரியான பதில். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ற வசனம்தான் சரியான பதில். இப்போ இந்த முதல் கேள்விக்கான இந்த வசனத்தை கண்டுபிடித்தாயிற்று. இந்த வசனம் எந்த வசனம்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ற இந்த வசனம் எத்தனை முறை வருகிறது? இதில் தான் அநேக பேர் தவறாக பதில் எழுதியிருக்கிறீர்கள். முதல் கேள்விக்கு பதிலை கண்டுபிடித்து விட்டாயிற்று. என்ன பதில்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதுதான் சரியான பதில். இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ற இந்த வசனம் எத்தனை முறை வருகிறது? அது ரெண்டாவது கேள்வி. அதுக்கு சரியான பதில் 21 முறை தான் சரியான பதில். 21 முறை இந்த வசனம் வருகிறது என்பதுதான் சரியான பதில். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ற வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 21 முறை வருகிறது. இதுதான் சரியான பதில். இந்த பதில் எழுதியவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பட்டணத்திலிருந்து வசந்தா ரூபன் என்பவரும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலப்பட்டியிலிருந்து கேத்தரின் என்பவரும் இந்த பதிலை சரியாக அனுப்பியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக ரூபாய் 500 பரிசாக அனுப்பி வைக்கப்படும். இப்படி நாம் தேவனுடைய செய்தியை கேட்போம். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் த லார்ட். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் த லார்ட் என்ற தலைப்பின் கீழ் நாம் செய்தியை கேட்க இருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், the word of the Lord came to me saying என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொந்தமாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்.
கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற வார்த்தையை மட்டும் அவர் பேசுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொந்தமாக ஒரு வார்த்தையை பேச மாட்டார். கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற வார்த்தையை மட்டும் பேசுவார். சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் அப்படிதான் பேசணும். தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே ஊழியர்கள் பேச வேண்டும். அதுதான் வெற்றி உள்ள ஒரு ஊழியத்துக்கு வழியை திறந்து கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பாதை நீங்கள் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16ஆம் வசனம் படியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிமா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அவரை பிதா அனுப்பினார், அவருடைய வார்த்தையை அவர் பேசுகிறார். 12ஆம் அதிகாரம் யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். 50ஆம் வசனம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் பிதாவிடம் ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், வேறு ஒன்றையும் கொடுக்கவில்லை. சுயமாக அவர் எதையும் பேசவில்லை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். பிதா கொடுத்த வார்த்தையை மாத்திரமே இயேசு பேசினார். ஏன் தெரியுமா? அவரே சொல்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள்
அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதில் உயிர் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீதம் 107:20 படிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். இங்கே வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதனாலதான் எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை மாத்திரம் அவர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களை கலக வீட்டார்னு சொல்றார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலக வீட்டார். அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்ல வேண்டும். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். நான் சொல்லுகிறதை சொல். 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களுடைய சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக விட்டார். கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்காதவன் கேட்க வேண்டாம். ஆனா என்னுடைய வார்த்தையை சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே சொல்ல வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. தேவனுடைய வார்த்தைகளை ஒரு ஊழியக்காரன் அன்பாகவும் பேச வேண்டும், எச்சரிப்பாகவும் பேச வேண்டும். ரெண்டையும் செய்ய வேண்டும். இங்க சொல்றாரு, நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அவர்கள் கலக விட்டார், அவர்கள் எச்சரிக்க வேண்டும். 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே பாருங்க, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. நீதிமானுக்கும் துர்மானுக்கனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக தேவன் இங்கே சொல்லுகிறார். நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் அவன் பிழைப்பதும் இல்லை. பதிமூன்றாம் வசனம். பிழைக்கவே பிழைப்பாய் என்று
நான் நீதிமானுக்கு சொல்லும்போது பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். பாருங்க எவ்வளவு எச்சரிப்பு பாருங்க. நான் நீதிமான் என்று சொல்லிவிட்டு நம்ம அநியாயம் செய்வோம் என்று சொன்னால் நீங்க தேவன் சொல்றாரு அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஊழியக்காரங்க, நான் எப்படி வேணா வாழ்ந்துட்டு இருப்பேன், நான் நீதிமான் நம்ம சொல்லக்கூடாது. 14ஆம் வசனம் பாருங்க. பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது, பாருங்க, துன்மார்க்கனுக்கு நீ சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகிறது. துன்மார்க்கன் மனம் திரும்பினா அவன் பிழைப்பான், நீதிமான் அநியாயம் செய்தால் அவன் சாவான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நாம இஷ்டம் போல வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நீதிமான், நான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஒரு நாள் வரும், திடீரென்று ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வார். அதனால் நீதிமானுக்கு எச்சரிப்பு, துன்மார்க்கனுக்கு எச்சரிப்பை தேவன் இங்கே கொடுக்கிறார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். நீதிமான் தான் ரொம்ப எச்சரிப்பு அதிகமாக வருது பாருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனாலே சாவான். 19ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். பாருங்க எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க, எச்சரிப்பு பாருங்க. அதனால் நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஆகணும். சபைக்கு வரவங்க தவறு செய்வாங்க, ஊழியக்காரர்கள் அன்பாக எச்சரிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். ஒரு நீதிமான் தவறு செய்யும் பொழுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது ஒரு ஊழியக்காரன் எச்சரிக்காவிட்டால் அவனுக்கு ஆபத்து. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். பாருங்க, துன்மார்க்கன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். எங்க கிட்ட கேட்பாரு, நீ ஏன் சொல்லல? நல்லாவே தெரியுது அவன் தவறு செய்கிறான், ஏன் நீ சொல்லவில்லை, எச்சரிக்கவில்லை? அந்த இரத்த பழி எங்கள் கையிலே கர்த்தர் கேட்பார். 9ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஊழியக்காரர்கள் சொல்றாரு. நாம ஊழியக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
சபையை தவறு செய்யும் பொழுது, துன்மார்க்கமாக ஜீவிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவளை எச்சரிக்க வேண்டும். நாம் அவளை இஷ்டம் போல விட்டு விட்டால் அந்த இரத்தப்பழி நம்மேல வந்து சுமரும் என்று தேவன் சொல்றார். பரிசுத்த பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே, பாருங்க, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே, எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி, பாருங்க, எல்லா இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். சபையை ஒரு சாட்சியாக வைக்கிறார். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். சபையால் சொல்ல முடியாது, எங்க ஊழியக்காரர் எங்க பாஸ்டர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, இது தவறு என்று சொல்லவில்லை என்று குற்றம் சுமத்துவார்கள். அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாம் சொல்லிவிட்டேன். இதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தை சபைக்கு சொல்லி ஆகணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சொல்லணும் என்று தேவன் சொல்றாரு. நாம் இன்றைக்கு 3 மனிதர்களை பார்க்க போகிறோம். அந்த 3 பேரிடம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படி பேசினாங்க, எவ்வளவு தைரியமா பேசினாங்க குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது தாவீது தன் வாழ்க்கையில ஒரு பெரிய பாவத்தை அவர் செய்து விட்டார். தாவீது ஒரு பெரிய ராஜா, பெரிய பாவம் செய்து விட்டார். தாவீது ராஜாவை யாருமே பார்ப்பது ரொம்ப சுலபமான காரியம் கிடையாது. ஊழியக்காரங்க போனா கூட அவங்க வெளியே நின்று கொண்டு அமைதியாக நிற்க வேண்டும். அப்ப உள்ள போய் சொல்லுவாங்க, ஊழியக்காரர் வந்திருக்கிறான்னு சொன்னா தாவீது பர்மிஷன் கொடுக்க வேண்டும், அனுமதி கொடுக்க வேண்டும், இல்லாவிட்ட யாரும் உள்ள போக முடியாது. நாத்தான் தீர்க்கதரிசி ஊழியக்காரர் தாவீதை பார்க்கும்படியாக போகிறார். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவள் ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். பாருங்க, போய் சொல்றாங்க, மாதிரி தீர்க்கதரிசி ஊழியக்காரர் வந்திருக்கிறார் என்று ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா அனுமதி கொடுத்தான் நாத்தான் உள்ளே வருகிறார். ராஜா அனுமதி கொடுக்க வர சொல்லுங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் போய் என்ன பண்றாரு பாருங்க. 23ஆம் வசனம். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து, பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். பாத்தீங்களா? தாவீது ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அனுமதி பெற வேண்டும். 2வது உள்ளே போய் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். அப்ப என்ன பண்றாரு பாருங்க. அடுத்த வசனம். நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி. என்னன்னு கூப்பிடுறாருங்க. நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரர் தாவீதை என்ன கூப்பிடுறாருங்க, என் ராஜாவாகிய ஆண்டவனே என்று அழைக்கிறார். ராஜாவுக்கு அவ்வளவு மதிப்பென்று இருந்தது, கனம் இருந்தது, யாரும் சாதாரணமாய் பார்க்க முடியாது. ஆனால் அதே தாவீது ராஜா ஒரு பாவம் செய்த பொழுது, அந்த பெரிய ராஜா பெரிய பாவம் பண்ணின பொழுது, இப்பொழுது கர்த்தர்
தேவாதி தேவன் நாத்தானை அங்கு அனுப்புகிறார். முன்பு நாத்தானை கர்த்தர் அனுப்பவில்லை, இப்பொழுது நாத்தானை ஊழியக்காரரை கர்த்தரே அனுப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மறுபடி படிப்பா. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இப்போ கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? தாவீது பெரிய பாவம் பண்ணிட்டாரு. அப்ப தாவீதை எச்சரிக்கும்படியாக, தாவீதுக்கு அவருடைய பாவத்தை உணர்த்தும்படியாக இப்பொழுது ஊழியக்காரரே தேவனே அனுப்புகிறார். இப்ப அவர் போயிட்டு தலைகுப்புற கீழே விழுந்து வணங்கினாரா? இல்ல பாருங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, பாருங்க, உள்ள போறாரு, அவரை வணங்கவில்லை, முகங்கொப்புற கீழே விழுந்து வணங்கவில்லை, ஆண்டவன் என்று அழைக்கவில்லை, ஸ்ட்ரைட்டா நேரா பேசுறாரு. நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். பாருங்க, அந்த பாவம் செய்தவன் நீதான். பாருங்க, இப்ப நீயே அந்த மனுஷன் சொல்றாரு. பாருங்க, ராஜாவாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் பாவம் செய்த பொழுது எச்சரிப்பாங்க ஊழியக்காரங்க, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன் தேவன் சொல்றாரு நாத்தான் மூலமாக. உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினது யாரு? உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரு? நான் தான் பண்ணினேன் என்று தேவன் ஊழியக்காரர் மூலமா பேசுறார். 9ஆம் வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? படிங்க. ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து, ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து, அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு, அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். பாருங்க, மரியாதை கிடையாதுங்க பாவம் செய்த உனக்கு. இங்க ராஜாவாக இருந்தாலும் மரியாதையே பேச மாட்டாங்க ஊழியக்காரங்க. அந்த வசனம் பாருங்க, நீ அசட்டை பண்ணினாய், நீ பட்டயத்தால் அவனை மடிவித்தாய், உனக்கு யாராக இருந்தாலும் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு கர்த்தர் மரியாதை கொடுக்க மாட்டார். தாவீதின் பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பு கேட்ட உடனே தாவீது என்ன பண்றாரு பாருங்க. 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இல்ல, தாவீது தன் பாவத்தை ஒத்துக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் சபையிலே ஒருவன் பாவம் செய்யும் பொழுது ஊழியக்காரர் போய் எச்சரிக்கணும். அப்பதான் அவங்க மனம் திரும்புவாங்க. அவர் என்ன சொல்லுவாரோ, அவர் சபைக்கு வருவாரா வரமாட்டாரா, இதெல்லாம் காரியம் கிடையாது. தாவீது ராஜா என்னை வைத்திருப்பாரா வைத்திருக்க மாட்டாரா, அதெல்லாம் காரியம் கிடையாது. நாத்தானை கர்த்தரே அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் உங்கள் வீடுகளுக்கு வரும் பொழுது எங்களை கர்த்தர் உங்க வீடுகளுக்கு அனுப்புகிறார். இப்ப நாங்க வந்து உங்க வீட்டில் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம். நாத்தான் மாத்திரம் தாவீது ராஜாவின் பாவத்தை
சொல்லாமல் விட்டுவிட்டால் தாவீது தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்திருப்பாரு. அவருடைய முடிவு பரிதாபமா போயிருக்கும். தேவனுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஜனங்கள் பாவம் செய்யும்போது நேசித்து தன் ஊழியக்காரனை அனுப்புகிறார். போய் சொல்லு, போய் எச்சரி, நீ இப்படி பாவம் செய்து விட்டாய், மனம் திரும்பு. தாவீது தன் பாவத்தை ஒத்துக்கிட்டு எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒத்துக்கிறார் பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவதோடு என்ன பண்ணுவான்? இரக்கம் பெறுவான். பாத்தீங்களா? நம்முடைய பாவத்தை நாம் மறைக்க கூடாதுங்க. மறைத்தால் வாழ்வடைய மாட்டோம். தாவீது ஒத்துக்கிறாரு. அப்ப ஊழியக்காரர் சொல்றாரு, கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்து விட்டார், ஆனாலும் நீ பாவம் செய்து பெற்றெடுத்த அந்த பிள்ளை சாகும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், ஆனாலும் இந்த காரியத்தினாலே, எந்த காரியத்தினாலே? இந்த பாவத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி, பிறந்த இந்த பிள்ளை நிச்சயமாக சாகும். இது பாவத்திலே பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று அந்த எச்சரிப்பும் கர்த்தர் கொடுக்கிறார் நாத்தான் மூலமாக. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசி ஆகணும். பயப்படக்கூடாது. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தால் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர்கள் சபைக்கு வருவாங்களா, வரமாட்டாங்களா, தசமபாகம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, அதெல்லாம் காரியம் கிடையாது. உங்களை நடத்துகிறவர் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் தேவன். நாம அவருக்கு எப்பொழுது உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி எச்சரித்த உடனே தாவீது விரிவாக தன் பாவத்தை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறார் பாருங்க. சங்கீதம் 51:2 பாருங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். பாத்தீங்களா? ஒரு ஊழியக்காரர் எச்சரிக்கும் பொழுது எவ்வளவு அழகா ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. சங்கீதம் 51 நல்லா பாருங்க. 2ஆம் வசனம் மறுபடியும் படிமா. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன்பா, என்னை மன்னியும். 3ஆம் வசனம் பாருங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. 7ஆம் வசனம் பாருங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஆண்டவரே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஜெபம் பாருங்க. இதாங்க பாவம் மன்னிப்பின் ஜெபம். 8ஆம் வசனம் பாருங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஆண்டவரே, எனக்கு இப்போ சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே, நான் பாவம் பண்ணிட்டேன்பா, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். 9ஆம் வசனம். என் பாவங்களை பாராதபடிக்கு, ஆண்டவரே, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பாருங்க, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே. 11ஆம் வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ஆண்டவரே, என்னை தள்ளிடாதீங்கப்பா. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையான அறிக்கை பாருங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே. 12ஆம் வசனம் பாருங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து
உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான அறிக்கை பாருங்க. உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்ணினார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது ஊழியர்கள் அவளை எச்சரிக்க வேண்டும். பாவத்துக்கு துணை போகக்கூடாது, அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. தேவனே அனுப்பி எச்சரிக்க சொல்லுகிறார். நாத்தான் எச்சரித்தார், தாவீது மனம் திரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இன்னொரு ராஜா வியாதியாக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்து விட்டது. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போ அவர்கிட்ட தேவன் தம்முடைய ஊழியக்காரர் அனுப்புறாரு. அந்த ஊழியக்காரர் பேர் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா போய் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38 அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். எசேக்கியா ஒரு ராஜா, தாவீது ராஜாவை போல எசேக்கியா ஒரு ராஜா. அவருக்கு வியாதி வந்து விட்டது. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தது. அப்போ அவருடைய போய் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ராஜாவை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எப்படிங்க ஒரு ராஜாட்ட போய் சொல்ல முடியுமா? அப்படி இல்லை ஒரு விசுவாசி வீட்டில் தான் போய் சொல்லுவீங்களா? தேவன் சொல்றாரு, எசேக்கியா ராஜாவே, இந்த வியாதியில நீர் பிழைக்க மாட்டீர். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணுங்க. எல்லாம் சொத்து காரியம் மற்ற காரியம் ஒழுங்கு பண்ணி ரெடியா இருங்க. எதுக்கு? சாகரத்துக்கு. நீர் பிழைக்க மாட்டீர் என்று நான் சொல்லல, கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரே சொல்லிட்டாருங்க, நீ செத்துருவ, வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு. இப்ப தேவன் வந்து ஒரு ஊழியக்காரரை அனுப்பி சொல்றாரு. என்ன பண்றது? நீங்க வியாதியா இருக்கும்போது உங்க வீட்டில் வந்து இப்படி சொன்ன என்ன பண்ணுவீங்க? என்ன எனக்கே தெரியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. பிரதர், அவ்வளோதான், நீங்கள் அவ்வளோதான், பிழைக்க மாட்டீங்க, ரெடியாக இருங்க. நாளைக்கு உங்களுக்கு அடக்க ஆராதனை நடக்கணும். என்ன ஆகும் நிலைமை? தேவன் சொன்னால் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏசாயாவை தேவனே அனுப்புகிறார். அப்போ இது சொன்ன உடனே அந்த ராஜா வந்து அந்த ஊழியக்காக தண்டனை கொடுத்தாரா? ஜெயிலில் போட்டாரா? நீ வந்து என்கிட்ட எப்படி சொல்றேன்னு கேட்டாரா? அவர் ஊழியக்காரருடைய வார்த்தையை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு பாருங்க அவரு. 2ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தாவே. யார் நோக்கி ஜெபம் பண்றாருங்க? கர்த்தரை நோக்கி. சொன்னது ஊழியக்காரர், ஆனா எசேக்கியா யாரை பார்க்கிறாரு? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. கர்த்தரை நோக்கி, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு ராஜா அழுறாருங்க. அவருக்கு இப்ப சாக விருப்பம் இல்லை. ஆனா ஊழியக்காரர் சொல்றாரு, நீ பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொன்னான்னு சொல்றாரு. ராஜா தேவ சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு தெரியுமே, நான் ஒரு தவறும் பண்ணலையே ஆண்டவரே, நான் உண்மையாக இருந்த ஆண்டவரே, உத்தமமாக நடந்து கொண்டேனே என்று எசேக்கியா தேவ சமூகத்தில் மிகவும் அழுதான். ஒரு ராஜா அழுது ஜெபிக்கிறார். ஏசாயா
ஊழியக்காரர் வந்து ராஜாவுக்கு பயந்து, ராஜாவே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வியாதி உங்களை ஒன்றுமே செய்யாது, நான் என்ன பண்ணுறேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், நல்லா ஆயிரும்னு சொன்ன என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன ஆயிருந்துக்கணும் சொல்லியிருந்தா எஸ்ஐக்கா மறுத்து போயிருப்பார். ஆனால் தேவன் சொல்றாரு, அவன் மரித்து போவான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி ஊழியக்காரர் அனுப்புறார். எஸ்ஐக்கா ஜெபம் பண்றாரு பாருங்க, அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுபடியும் ஊழியக்காரர் அனுப்புறாரு பாருங்க அவங்க வீட்டுக்கு. ஏசாயா 38:4 பாருங்க. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, பாருங்க இப்ப மறுபடியும் அனுப்புறாரு ஊழியக்காரர், மறுபடியும் திரும்பி போ, வீட்டுக்கு போ, எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்றது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏசாயா உண்மையை சொல்லுகிறார். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக சொல்ல வேண்டும். அதை கேட்டு ஏசாயாவை ஒண்ணுமே பண்ணல. அவர் ஜெபிக்கிறார், அழுது ஜெபிக்கிறார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு மறுபடியும் ஏசாயாவை அனுப்புகிறார். என் வார்த்தையை மறுபடியும் சொல்லு, நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன், இன்னும் எத்தனை வருஷம் நீ வாழ்வாய், இன்னும் 15 ஆண்டுகள் நீ வாழ்வாய் என்று சொல்லி அந்த 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் தேவன் என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பா ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஆகணும். இதுதான் இன்னைக்கு சத்தியம். அதில் மாற்றிலாம் பேசக்கூடாது, மெழுகி பூசி யாருக்கும் ஐஸ்லாம் வைக்கக்கூடாது. அவர் வருவாரா வரமாட்டாரா, தசமபாகம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இதெல்லாம் கேள்வி கிடையாது. ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் என்ன வார்த்தையை கொடுக்கிறார் அதை சபைக்கு கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாவிட்டால் அந்த இரத்த பலியை நான் உங்கள்கிட்ட கேட்கன்னு சொல்றாரு. இதுதான் தேவனுடைய சத்தியம். மூன்றாவது மனிதனை பார்க்க போகிறோம். அவனுடைய பேர் பேலிக்ஸ். அவன் ஒரு நியாயாதிபதி. அவன் பவுலை சிறைச்சாலையில் வைத்து பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இந்த பவுல் சிறையில் இருக்கிறான், நான் அவனை பார்க்க போகிறேன், அவன் எனக்கு பணம் கொடுத்தா லஞ்சம் கொடுத்தா அவனை விட்டுலான்னு சொல்லிட்டு திருமாட்டில் போறார். பவுல்கிட்ட போய் என்ன பேசுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 24 அதிகாரம் 24 வசனம். சில நாளைக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். வந்து பவுலை வந்து ஜெயிலில் பார்க்கிறாரு ஃபேலிக்ஸ். தன் மனைவி துருசில்லாவை கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்போ அவட்ட வந்தோடனே பவுல் என்ன பேசுறாரு பாருங்க. 24 அதிகாரம் 25 வசனம். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பாருங்க, அவரு ஏதோ காயத்துக்கு வராரு ஃபேலிக்ஸ். ஆனா பவுல் என்ன பேசுறாரு பாருங்க. பவுல் பேசுறாரு நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பவுல் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அதை பேசணும்? பவுலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த ஃபேலிக்ஸ் ஒரு தவறான மனிதன். இப்பொழுது அவன் கூட்டிக் கொண்டு வந்திருப்பது அவருடைய 3வது மனைவி. துருசில்லா யார் தெரியுமா? பேலிக்ஸினுடைய 3வது மனைவி.
அது அவனுக்கு அவள் மூன்றாவது மனைவி. நீ அவனை எச்சரின்னு சொல்றாரா பரிசுத்த ஆவியானவர். பவுல் அவன் ஒரு பெரிய நியாயாதிபதி, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவன் என்ன சொல்றாரு, அவனை எச்சரி, அவன் மனம் திரும்ப வேண்டும் நான் விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அந்த பேலிக்ஸ் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவன் துர்மார்க்கன், அவன் பாவத்தை எச்சரி, நீ அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப நீதியையும் இச்சை அடக்கத்தையும் குறித்து பவுல் பேசுகிறார். இனி ஒரு நியாயத்தீர்ப்பு குறித்து அவர் பேசுகிறார். இப்ப பவுலுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். என்ன பண்ணுவார் அவர் தெரியுமா? இதுதான் பேசுவார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதாக ஆவியானவருடைய வேலையை. அப்போ ஒரு ஊழியக்காரர் ஆவியானவர் இருக்கும் பொழுது ஆவியானவர் தான் வார்த்தையை கொடுக்கிறாரு. 9ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுதாங்க ஆவியானவருடைய வேலை. அந்த வேலையை பவுல் செய்கிறார். இப்போ அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25 மறுபடியும் படிப்போம். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயம் வந்துருச்சு. அவன் ஒரு பெரிய நியாயாதிபதி. அவன் தான் பவுலை ஜெயிலில் போட்டிருக்கிறான். அவங்ககிட்ட பேசுறாரு. காரணம் அவளுக்குள்ள ஆவியானவர் பேசுறாரு. அவனுக்கு பயம் வந்து விட்டது. அப்ப என்ன சொல்றான் பாருங்க, அவன் இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மன திரும்பல பாத்தீங்களா? அவன் கூட்டி கொண்டு வந்திருப்பது 3வது மனைவி. உனக்கு ஆபத்து, நியாயத்திற்கு உனக்கு வரப்போகிறது, உனக்கு முடிவு பரிதாபம், நீ மனம் திரும்பன்னு சொல்லி பவுல் பேசுறாரு. அவனுக்கு மனம் திரும்ப விரும்பவில்லை. அவன் எதுக்காக வந்தான் தெரியுமா? 26ஆம் வசனம் பாருங்க. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அவன் எதுக்கு வந்தான்? பவுல் கிட்ட பணம் வாங்கிறதுக்கு வந்தான். சத்தியத்தை கேட்க வரல. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வர்றாங்க ஜனங்க? கர்த்தருக்கு காணி கொடுத்தா போதும், சத்தியம் நமக்கு வேண்டாம். அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அதெல்லாம் ஆண்டோடைய வேலை. அவன் பணம் கொடுப்பான், லஞ்சம் கொடுப்பான் அப்படின்னு தான் அவன் வந்தான். எத்தனை வருஷம் தெரியுமா? 2 வருஷம் வந்தான். 2 வருஷம் அப்படி வந்து கொண்டே இருந்தான். அவன் அநேகம் தரம் அவனை அழைத்தார், அவனுடனே பேசினான். எத்தனை வருஷம்? 2 வருஷங்கள். அடுத்த வருஷம் 2 வருஷம் சென்ற பின்பு ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். பவுலை விடுதலை பண்ணல. அவன் ஆண்டவர் அவனுக்கு 2 வருஷம் டைம் கொடுத்தாரு. 2 வருஷமும் பவுல் சொல்லிக் கொண்டிருந்தார், நீ பாவத்தில் விழுந்திருக்கிறாய், இது உன்னுடைய 3வது மனைவி, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் மனம் திரும்பவில்லை. தேவன் ஒரு மனிதனுக்கு டைம் கொடுக்குறாருங்க. அதை நாம் ரொம்ப விளையாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனக்கு ஒன்றுமே ஆகலையே, நான் எவ்வளோ பாவம் பண்ணுறேன், அக்கிரமம் பண்ணுறேன், நல்லதான் நான் இருக்கிறேன், நான் சாகலையே, எனக்கு ஒரு வியாதியை வரலையே,
எனக்கு ஒரு கஷ்டம் வரலையே என்றால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு உனக்கு முடிவு வந்துடும். பேலிக்ஸ் மனம் திரும்பல, அவனுக்கு பதிலாக புதிய நியாயபதி வந்தான். அப்போ பவுலை அவன் ஜெயிலே வைத்து விட்டு போய்விட்டான். அவனுடைய முடிவு பரிதாபமாய் போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தையை பேசணும். ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது ஜனங்கள் மனம் திரும்பணும். 2 ராஜாக்கள் மனம் திரும்பினாங்க, 2 ராஜாக்கள் சரியாகிட்டாங்க. ஆனால் இவனோ மனம் திரும்பாமல் அவனுடைய முடிவு நரகமாக போய்விட்டது. தேவன் அன்பு செலுத்துகிறார். பேலிக்ஸ்க்காக 2 வருஷம் காத்திருந்தார். நோவாவின் காலத்தில் 120 வருஷம் காத்திருந்தார். மனம் திரும்பாதவன் அழிஞ்சு போயிட்டாங்க. இன்றைக்கு தேவன் உங்ககிட்ட பேசியிருக்கிறார். நாங்கள் இங்கே சும்மா நின்று கொண்டு சும்மா ஏதோ பேச வரவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் பேசுகிறோம். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அவர் அதை தான் பேசினார். இன்றைக்கு எனக்கும் தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது, நான் அதான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை அநேகம் பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தரை ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அவர் ஏமாற மாட்டார், நீங்கள் தான் ஏமாந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பாவ காரியமாக இருந்தால் மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். துன்மார்க்கன் மனம் திரும்பும் பொழுது அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, இந்த 4வது வாரத்தில் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் உம்முடைய மக்களுக்கு அன்பாகவும் எச்சரிப்பாகவும் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆமென் ஆண்டவரே. ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது ஊழியக்காரர்கள் போய் உம்முடைய வார்த்தையை பேசணும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாத்தான் போய் உம்முடைய வார்த்தையை பேசின பொழுது தாவீது மனம் திரும்பினார் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை பேசின பொழுது எசேக்கியா ராஜா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவரே 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பவுல் பேசின பொழுது இந்த பேலிக்ஸ் மனம் திரும்பலப்பா. அவன் பாவத்திலே வாழ்ந்து மரித்து போனான் ஆண்டவரே. அவனுடைய வாழ்க்கை நரகமாக போய்விட்டது. அப்படி யாரும் அப்படி போகாதபடிக்கு ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அவங்க அதை கேட்டு மனம் திரும்பணும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஊழியக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். மற்ற சபையார் மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். எங்கள் சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பட்டும், ஆஸ்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய விலையேற பெற்ற கரத்தில், தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மெய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளனோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.